அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இலக்கண பகுதிக்கு வீடியோ பதிவுகள் பார்த்து வரோம். இதில் 16வது தலைப்பாக விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். மொத்தம் 21 தலைப்புகள் இருக்குது. இப்போது விடைக்கேற்ற வினா பார்த்திங்கன்னா 6 வகைப்படும். இதில் உங்களுக்கு தெரிஞ்சது தான் அறிவினா, அறியா வினா, ஐய வினா, குழல் வினா, ஏவல் வினா, கொடை வினான்னு வினா 6 வகைப்படும். இது மாதிரி டைரெக்டாக பார்த்திங்கன்னா அங்கே கிடக்குது பாம்பா கயிறா அப்படின்னா ஐய வினா. இப்போ ஆசிரியருக்கு தெரியும் திருக்குறளை இயற்றியது திருவள்ளுவர்னு. மாணவர்களை பார்த்து திருக்குறளை இயற்றியது யாருன்னு கேட்டால் அது அறிவினா. இதே மாணவர்களுக்கு தெரியாமல் சிலப்பதிகாரத்தை இயற்றியது யாருன்னு தெரியாமல் அவங்க ஆசிரியர் கேட்டால் இது அறியா வினா. ஏவல் வினான்னா ஒரு கட்டளை சொல்கிற மாதிரி, கடைக்காரர்கிட்ட போய் பருப்பு உள்ளதா எண்ணெய் உள்ளதான்னு கேட்டால் அது குழல் வினா. இதே உங்களுக்கு மாணவர்களுக்கு சீருடை இல்லையா அப்படிலாம் கேட்டால் இது கொடை வினான்னு. இந்த வினா 6 வகைப்படும். இதில் டைரக்டாகவே பார்த்திங்கன்னா வினா எத்தனை வகைப்படும், விடை எத்தனை வகைப்படும்னு கேள்விகள் கேட்டுருக்காங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். இதற்கும் உரிய வினா என்னன்னு பாருங்க. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? இதெல்லாம் நம்ம ஈஸியாக செஞ்சிட முடியும். விடைக்கேற்ற வினா இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என வழக்கு 2 வகைப்படும். அப்போ ஆப்ஷனில் பாருங்க, வழக்கின் வகைகள் யாவை என்பது சரியான வினா. விடைக்கேற்ற வினா உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகமே. இதற்கு வினா எப்படி வரும்? உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது அப்படிங்கிறது தான் வினா. நடவாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயருக்கான சான்று. அப்போ எதிர்மறை தொழிற்பெயருக்கு தொழிற்பெயர் சான்று தருக அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரியான வினா. விடைக்கேற்ற வினா வ.உ.சி. சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். அப்போ சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார் என்பதுதான் வினா. விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். விருந்தே புதுமை என்று கூறியவர் யார்? மாணவர்கள் ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர்கள் கேட்கும் வினா என்ன வினா? அது மாணவர்களுக்கு தெரியாது. ஆசிரியர் பார்த்து கேட்கறதுனால இது அறியா வினா என்பது சரி. திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூலாகும். இதற்குரிய விடைக்கேற்ற வினா என்ன? உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் எது என்பது சரியான வினா. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இது விடை. இதற்குரிய வினா என்ன வரும்? பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது? மாணவர்களே இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் என்ன வினா? இதில் மங்கையா மணிமேகலையான்னு ஒரு ஐயத்தோட கேட்கறதுனால இது ஐய வினா. செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். அப்போ எதை செய்யாமையால் கெடும் என்பது சரியான வினா. மூதுரை என்னும் நூலை எழுதியவர் ஔவையார். மூதுரை என்னும் நூலை எழுதியவர் யார் என்பது சரியான வினா. அறநல்ல செய்யாமை நன்று. இதற்குரிய வினா பாருங்க. எச்செயலை செய்யாமல் இருப்பது நன்று என்பது சரியான வினா. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வினா 6 வகைப்படும். அப்போ வினா எத்தனை வகைப்படும்? இதில் நம்ம பார்த்ததான் அறிவினா, அறியா வினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினான்னு வினா 6 வகைப்படும். சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது. சாகித்ய அகாதமி விருது எந்த புதினத்திற்கு கிடைத்தது என்பது சரியான வினா. துவாமை என்னும் சொல்லின் பொருள் வறுமை. அப்போ துவாமை என்னும் சொல்லின் பொருள் யாது என்பது சரியான வினா. இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் வினாவும் வினா. மாணவர்களை பார்த்து வினவும் வினா பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியும். அதனால இது அறிவினா ஆகும். இந்தியாதான் என்னுடைய மோட்சம் என்று பாரதியார் கூறுகிறார். இந்தியாதான் என்னுடைய மோட்சம் என்று கூறியவர் யார் என்பது சரியான வினா. வாய்மையை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. வாய்மையைத்தான் சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன.
வாய்மையை சிறந்த அறமாக எந்த இலக்கியங்கள் பேசுகின்றன? இது மாதிரி விடைக்கேற்ற வினா வந்து பார்த்தாவே நம்மளால சொல்ல முடியும். இதில் வந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வினா எத்தனை வகைப்படும், அது அறிவினாவா, அறியா வினாவா, ஐய வினாவா, குழல் வினாவா, கொடை வினாவா, ஏவல் வினாவா அப்படிங்கிறத நம்ம பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.